நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுவுமே நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய ஈஸி சென்டென்ஸாக தான் இருக்கும். கோபால் இதர் ஆவோ. கோபால் இதர் இங்கே, ஆவோ மீன்ஸ் வா. கோபால் இதர் ஆவோ, கோபால் இங்கே வா. கமலா உதர் ஜாவோ. கமலா அங்கே போ. லக்ஷ்மி உதர் ஜாவோ. சீதா உதர் ஜாவோ. கமலா அங்கே போ, லக்ஷ்மி அங்கே போ. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கமலா உதர் ஜாவோ, லக்ஷ்மி உதர் ஜாவோ. தும் கிதாப் லாவோ. நீ புத்தகம் எடுத்துட்டு வா. அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா லக்ஷ்மி கிதாப் லாவோ, சீதா கிதாப் லாவோ. அந்த மாதிரி நம்ம ஈஸியாக பேசலாம். தும் வஹா பைட்டோ. நீ அங்கே உட்கார். ப்ளீஸ் சிட் தேர். அந்த மாதிரி சொல்லும்போது தும் வஹா பைட்டோ. அப்படி இல்லைன்னா ராம் வஹா பைட்டோ, சீதா வஹா பைட்டோ. அந்த மாதிரியும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். தும் யஹ் கிதாப் படோ. தும் நீ, யஹ் இந்த, கிதாப் புத்தகம், படோ படி. தும் யஹ் கிதாப் படோ. தும் யஹ் கிதாப் படோ. நீ இந்த புத்தகத்தை படி. அந்த மாதிரி மீனிங் தரும். யஹ் காம் கரோ. டூ திஸ் ஒர்க். அந்த மாதிரி சொல்லும்போது யஹ் காம் கரோ. இந்த வேலையை செய். யஹ் காம் கரோ. யஹ் காம் கரோ. இந்த வேலையை செய். தும் தூத் பீவோ. நீ பால் குடி. தும்னா நீ, தூத்னா பால், பீவோ குடி. தும் தூத் பீவோ. யஹ் கலம் தோ. யஹ் கலம் தோ. இந்த பேனாவை கொடு. யஹ் கலம் தோ. இந்த பேனாவை கொடு. அதுவே வஹு கலம் தோ. அந்த மாதிரியும் சொல்லலாம். யஹுனா இந்த, வஹுனா அந்த. வஹு கலம் தோ. அந்த பேனாவை கொடு. யஹ் ரூபியா லோ. யஹ் ரூபியா லோ. யஹ் இந்த, ரூபியா பணத்தை, லோ எடுத்துக்கொள். யஹ் ரூபியா லோ. இந்த பணத்தை எடுத்துக்கொள். ஆப் யஹா ஆயியே. ஆப் யஹா ஆயியே. ஆப்னா நீங்கள், யஹா இங்கே, ஆயியே வாருங்கள். தும் யஹா ஆவோ அப்படின்னா நம்மளை விட எங்கர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஆப் யஹா ஆயியே அப்படின்னா எல்டர்கிட்ட, ஐ மீன் ரெஸ்பான்சிபிள் பர்சன் கிட்ட பேசும்போது ஆப் யஹா ஆயியே, நீங்கள் இங்கே வாருங்கள், நீங்கள் உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள். அந்த மாதிரி சொல்லும்போது ஆப் அந்தர் ஆயியே. ஆப் அந்தர் ஆயியே. நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆப் அந்தர் ஆயியே. வஹா ஜாவோ. வஹானா அங்கே, ஜாவோ அப்படின்னா போ. வஹா ஜாவோ, அங்கே போ. அதுவே ரெஸ்பான்சிபிளாக சொல்லணும் அப்படின்னா வஹா ஜாயியே, அங்கே போங்கள். வஹா ஜாயியே, அங்கே போங்கள். அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வஹா மத்து ஜாயியே. வஹா மத்து ஜாயியே. அதுவே எல்டர்கிட்ட பேசும்போது வஹா மத்து ஜாயியே. எங்கர்கிட்ட பேசும்போது வஹா மத்து ஜாவோ. வஹா மத்து ஜாவோ, அங்கே போகாதே. தும் பாட்டு லிக்கோ. தும் நீ, பாட்டு பாடம், லிக்கோ எழுது. தும் பாட்டு லிக்கோ. நீ பாடம் எழுது. அதுவே நம்ம எல்டர்கிட்ட ரெஸ்பான்சிபிளாக பேசும்போது ஆப் பாட்டு லிக்கியே. நீங்கள் பாடம் எழுதுங்கள். ஆப் பாட்டு லிக்கியே. தும் கர் ஜாவோ. தும் நீ, கர் வீட்டுக்கு, ஜாவோ போ. தும் கர் ஜாவோ. நீ வீட்டுக்கு போ. அதுவே ரெஸ்பான்சிபிளாக பேசணும் அப்படின்னா ஆப் கர் ஜாயியே. ஆப் கர் ஜாயியே. நீங்கள் வீட்டுக்கு போங்கள். அந்த மாதிரி பேசலாம். காஃபி மத்து பீவோ. காஃபி குடிக்காதே. காஃபி மத்துனா நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஐ மீன் செய்யாதே. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மத்து யூஸ் பண்ணலாம். காஃபி மத்து பீவோ. அதுவே காஃபி குடி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு காஃபி பீவோ. பேனாவை கொண்டு வா. அந்த மாதிரி சொல்லும்போது கலம் லாவோ. கலம்னா பேனா, லாவோ கொண்டு வா. கலம் லாவோ, பேனா கொண்டு வா. யஹ் காகஸ் லோ. யஹ் இந்த, காகஸ் பேப்பரை, லோ எடு. இந்த பேப்பரை எடு. யஹ் காகஸ் லோ. யஹ் காகஸ் லோ. இந்த பேப்பரை எடு. டெய்லி குளி. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரோஜ் தினமும்,
நகாவோ குளி, ரோஜ். நகாவோ தினமும் குளி, ரோஜ் நகாவோ. காலையில் சீக்கிரம் எழுந்திரு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சபேரே ஜல்தி உட்டோ. சபேரே காலையில், ஜல்தி சீக்கிரம், உட்டோ எழுந்திரு. சபேரே ஜல்தி உட்டோ, சபேரே ஜல்தி உட்டோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரு. சாம்கோ கேலோ மாலையில் விளையாடு. சாம்கோ மாலையில், கேலோ விளையாடு. சாம்கோ கேலோ மாலையில் விளையாடு. இன்றைக்கி பார்த்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் டே டு டே லைஃப்பில் நம்ம பேசுகிற கட்டளை வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரிப்பீட்டடாக கேட்கும்போது டெஃபினட்டாக நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓனாக பேச முடியும். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.